அனைவருக்கும் வணக்கம். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு, குழந்தை பாக்கியம் பெற அதிக வாய்ப்புள்ள ராசிகள் இந்த வருடத்தில் எவை என்பதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக குழந்தை செல்வம் என்பது நம் அனைவருக்கும் வாழ்நாளில் இன்றியமையாததாகவும், சமுதாயத்தில் நம்மை பொறுப்புள்ளவர்களாகவும் மிக உயர்ந்த அந்தஸ்தில் வைக்கக்கூடியது குழந்தை செல்வங்களாகும். யாழ் இனிது குழல் இனிது என்பார் தம் மக்கள் மொழி கேளார் என்று முன்னோர்கள் குறிப்பிடுவார்கள். அந்த வகையில் இந்த 2025ஆம் ஆண்டு குழந்தை பாக்கியம் பெற அதிக வாய்ப்புள்ள ராசிகள் எவை என்பதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக குழந்தைக்கு காரக கிரகம் என்பது குரு பகவானாகும். அந்த குரு பகவான் சிலருக்கு எவ்வாறாக அமைகிறார்கள், அதன் அடிப்படையில் கர்மங்களை இயக்கக்கூடிய சனி பகவானும் எவ்வாறு அமைகிறார்கள், மாற்றங்களை தரக்கூடிய ராகு கேதுகள் எவ்வாறு அமைகிறார்கள் என்பதை பற்றி பார்த்து அதன் அடிப்படையில் குழந்தை செல்வம் பெற அதிக வாய்ப்புள்ள ராசிகள் எவை என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் இந்த வருடத்தில் குழந்தை பாக்கியம் பெற அதிக வாய்ப்புள்ள முதன்மையான ராசி ரிஷபராசிக்காரர்களாகும். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடத்தில் 4 பிரம்மாண்ட கிரகங்களும் பெயர்ச்சியாகிறார்கள். அதன் அடிப்படையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரை ஜென்மஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் உங்களது 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்வது மிகவும் அற்புதமான விஷயமாகும். ஏனென்றால் குழந்தைக்கு காரக கிரகம் உங்களது குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது விரைவில் குழந்தை செல்வம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். அதேபோல சனி பகவான் உங்களது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதும் ஒரு வகையில் சிறப்பாகும். ஏனென்றால் கர்மங்களை செயல்படுத்தக்கூடிய கிரகம் உங்களது புத்திரஸ்தானத்தை தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்ப்பது மட்டுமின்றி உங்களது புத்திரஸ்தானத்தில் இருந்த தடை கிரகமான கேது பகவானும் உங்களது புத்திரஸ்தானத்தை விட்டு விலகி இருப்பதினால் இந்த வருடம் ரிஷபராசிக்காரர்களுக்கு விரைவில் குழந்தை செல்வம் அமையக்கூடிய சாத்தியங்கள் மிக அதிகம் உண்டு. அதனால் இந்த வருடத்தில் குழந்தை பேறு பெற விரும்பக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து குழந்தை செல்வம் அமைய அதிக வாய்ப்புள்ள இன்னொரு ராசி சிம்ம ராசியாகும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குழந்தைக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடியவருமான குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களது புத்திரஸ்தானத்தை வலிமையாக பார்ப்பது மட்டுமின்றி எப்பொழுதுமே கர்மங்களை இயக்கக்கூடிய சனி பகவான் 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டகச்சனி போன்ற காலங்களில்தான் நமக்கு குழந்தை பாக்கியம், திருமணம் போன்ற பல நல்ல விஷயங்களை செயல்படுத்துவார். அதனால் இப்பொழுது சனி பகவான் 8ஆம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்கிறாரே, அதனால் குழந்தை பாக்கியம் தடைபடுமோ என்ற பயங்கள் உங்களுக்கு இருக்கலாம். நிச்சயம் குழந்தை பாக்கியத்திற்கு பெரிய தடைகள் ஒன்றும் உங்களுக்கு ஏற்படாது. அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் பெற அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து குழந்தை பாக்கியம் பெற அதிக வாய்ப்புள்ள இன்னொரு ராசி மிதுன ராசியாகும். மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களது ஜென்மஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை மிக வலிமையாக பார்வையிடுவது நல்லதொரு விசேஷமாகும். ராகு கேதுடைய மிட் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய பகுதிகளிலிருந்து உங்களது புத்திரஸ்தானம் விலகி இருப்பது இந்த வருடத்தில் தனி சிறப்பாகும். அதனால் குழந்தை பெற விரும்பக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அடுத்து குழந்தை பாக்கியம் பெற அதிக வாய்ப்புள்ள இன்னொரு ராசி துலாம் ராசிக்காகும். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை உங்களது 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருந்த குழந்தைக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குழந்தை பிறப்புக்காக கடந்த காலங்களில் மருத்துவ ரீதியாகவும் அதிகப்படியான முயற்சிகளை மேற்கொண்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் உங்களுக்கு தடைகள் ஏற்பட்டு கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இந்த வருடம் குழந்தைக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது அற்புதமான விஷயமாகும். அதே போல பெண்களுக்கு கர்ப்பப்பை ஸ்தானம் என்பதும் 9ஆம் இடமாகும். அந்த கர்ப்பப்பை ஸ்தானத்திலேயே குரு பகவான் இந்த வருடம் சஞ்சாரம் செய்ய போவது அற்புதமான விஷயமாகும். அது மட்டுமல்லாமல் உங்களது புத்திரஸ்தானத்திலிருந்து தாமத கிரகமான சனி பகவான் விலகி இருப்பதும் உங்களது புத்திரஸ்தானத்தில் மருத்துவத்திற்கு சிறந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் மிக வலிமையாக இந்த வருடம் சஞ்சாரம் செய்ய போவதும் உன்னதமான விஷயமாகும். அதனால் இதுவரை குழந்தை பிறப்பு தாமதமாய் கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் குழந்தை செல்வம் கிட்டக்கூடிய வாய்ப்புகளும் அருளாசியும் நிச்சயம் உண்டு. அடுத்து குழந்தை பேறு பெற அதிக வாய்ப்புள்ள இன்னொரு ராசி தனுசு ராசியாகும்.
தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை குரு பகவான் உங்களது 7ஆம் இடத்தில் மிக வலிமையாக சஞ்சாரம் செய்வதும் மிகவும் உன்னதமான விஷயமாகும். அது மட்டுமல்லாமல் இதுவரை உங்களது 6ஆம் இடத்தில் இருந்த உங்களது ராசியாதிபதியான குரு பகவான் குழந்தை பிறப்பு சில தொந்தரவுகளையும் சில தாமதங்களையும் அதிகமாக ஏற்படுத்தி இருக்கலாம். இந்த வருடம் முழுமையாக உங்களது 6ஆம் இடத்திலிருந்து விலகி உங்களது 7ஆம் இடமான கணவன் மனைவி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இடத்திற்குள் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதும் அங்கிருந்து தன்னுடைய மிக சுப பார்வையாக உங்களது ஜென்மராசியை வலிமையாக பார்ப்பதும் சனி பகவான் உங்களது 4ஆம் இடத்திற்குள் மிக வலிமையாக சஞ்சாரம் செய்வதும் ஒரு வகையில் குழந்தை பிறப்புக்கு மிகவும் நல்ல விஷயமாகும். அதனால் இதுவரை குழந்தை பாக்கியம் தடையேற்பட்டு கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அர்த்தாஷ்டம சனி வருகிறது, அதனால் குழந்தை பாக்கியம் தடைபடுமோ என்று நீங்கள் நிச்சயம் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் ராசியாதிபதியான குரு பகவான் உங்களது ஜென்ம ராசியை மிக வலிமையாக பார்வையிடுவதனால் சனியுடைய தாக்கங்கள் குறையும். அதே போல ராகு பகவானும் உங்களது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் வருவதனால் இதுவரை உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளால் குழந்தை பிறப்பு தடையேற்பட்டு கொண்டிருந்தவர்கள் மருத்துவ ரீதியாக அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு மருத்துவருடைய சில ஆலோசனைகள் பேரில் குழந்தை செல்வம் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அடுத்து குழந்தை செல்வம் பெற அதிக வாய்ப்புள்ள இன்னொரு ராசி கும்பராசியாகும். கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மஸ்தானத்திலிருந்து சனி பகவான் விலகி இருப்பதும் புத்திர காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களது புத்திர ஸ்தானத்திலேயே மிக வலிமையாக அமரப்போவதும் உன்னதமான விஷயமாகும். அது மட்டுமல்லாமல் இதுவரை ராகு கேதுடைய மிட் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய மைய பகுதியில் இருந்த உங்களது புத்திரஸ்தானம் பரிபூர்ணமாக ராகு கேதுடைய அச்சிலிருந்து விலகி இருப்பது நல்ல ஒரு சிறப்பாகும். அதனால் இதுவரை குழந்தை பேறு எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டும் அமையாத சில கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் தாராளமாக குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் குழந்தை பிறப்புக்கு தடையாக இருந்த சில பல தொந்தரவுகள் சில இடையூறுகள் நீங்கி விரைவில் உங்களுக்கு குழந்தை செல்வம் கிட்டக்கூடிய சாத்தியங்கள் மிக மிக அதிகம். அதே போல சில உடல் உபாதைகளால் மருத்துவ ரீதியாக தான் குழந்தை பேறு பெற வேண்டும் என்ற சூழ்நிலையில் உள்ள சில கும்பராசிக்காரர்கள் தாராளமாக மருத்துவருடைய ஆலோசனையை பெறலாம். உங்களுக்கு விரைவில் குழந்தை செல்வம் அமையக்கூடிய சூழல்கள் உண்டு. மற்ற ராசிக்காரர்களுக்கு குழந்தை செல்வம் இந்த வருடம் கிடைக்காதா என்று நீங்கள் பயப்பட தேவையில்லை. பொதுவாக மேற்சொன்ன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் குழந்தை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சாத்தியங்கள் மிக மிக அதிகம். உங்களது பிறப்பு காலக ஜாதகத்தில் தசா புத்திகள் மிக சரியாக செயல்பட்டு கோச்சாரத்தில் சில முக்கிய கிரகங்கள் மிக மிக சாதகமான அம்சத்தில் வருவதினால் விரைவில் மேற்சொன்ன ராசிக்காரர்களுக்கு குழந்தை செல்வம் உண்டு. அதே போல மற்ற ராசிக்காரர்களுக்கு தசா புத்திகள் சாதகமாக அமைந்து கோச்சாரத்தில் நகரக்கூடிய கிரகங்கள் சற்று புத்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானோடு சனி பகவானுடைய சேர்க்கையாகட்டும், கர்மங்களை இயக்கக்கூடியவர் சனி பகவானாகும் அவருடைய சேர்க்கையாகட்டும், அல்லது உங்களது 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் சாதகமான கிரகங்கள் அமரும் பட்சத்தில் விரைவில் உங்களுக்கும் குழந்தை செல்வம் கிட்டக்கூடிய சாத்தியங்கள் உண்டு. அதனால் மேற்சொன்ன ராசிக்காரர்களுக்கு அதிக வாய்ப்புகளும் பிறருக்கு சில தசாபுத்திகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய சாத்தியங்கள் மிக உண்டு. இந்த புத்தாண்டு உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் புத்திர சம்பத்து பேறுகளை மிக விரைவில் எம்பெருமானான ஈசனுடைய அருளால் உங்களுக்கு கிடைக்க மனதார பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.